ஹாய் வியூஸ், வெல்கம் பேக் டு உஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான சேப்பக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் காட்டில் வந்து சேப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துப்போம். மண்ணெலாம் நிறையா இருக்கும், அதனால நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்துருக்கு. இது கூட நம்ம 1 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துப்போம். அப்போ தான் தோல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். இப்போது வெந்துடுச்சு நல்லா. இப்போ தோல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். உங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மசால் பொடி நம்ம ஆட் பண்ணிப்போம். ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சில்லி பவுட்ரு கூட உங்கள் காரத்துக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கலர் பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி எதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே பண்ணிங்கன்னா உள்ளோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது காய் வந்து ரொம்ப முருகலாக கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகும். இப்போது நல்லா வந்து இது ஒரு 2 மினிட்ஸ் அளவு நம்ம வந்து அப்படியே விட்டுருவோம். இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் வந்து நல்லா சேர்த்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதோ அதில் வந்து நம்ம கடுகு உளுந்து சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுருவோம். நீங்கள் முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஃப்ரை ஆனதும் அப்புறம் முழுசாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா காயும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை லைட்டாக நம்ம இப்படி பெரட்டி விட்ட மாதிரி இருந்ததுன்னா நல்லா முறுமுறு நம்மளுக்கு கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாங்க, நல்லா ஒட்டாமல் சூப்பராக ரெடியாக இருக்குது காய். இப்போது இது வந்து நல்லா குக்காகி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.